10வது நாளாக மகா யஜ்ஞத்திலே அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். நமது முன்னோர்கள் நிறைய பல நல்ல வழிகளை மனிதன் சிக்கல் இல்லாம வாழ்றதுக்கு, அமைதியாக வாழ்றதுக்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லோருக்குமே தெரியும். சின்னதுலேருந்து நமக்கு பாடத்திட்டத்திலே புகுத்தப்பட்டிருக்கு. ஆனா என்ன ஒண்ணு விட்டு போச்சு அப்படின்னாக்க, தியரி இருக்கு, பிராக்டிஸ் இல்லை. அதுதான். ஆக நம்ம அந்த ஞானத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு வாழ்வது என்பது வாழ்வை முழுமையாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில பாத்தீங்கன்னாக்க, இந்த உலகத்துல தோன்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும், அது புல் பூண்டாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, தாவரங்களுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல தோன்றின எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. பர்பஸ் இல்லாம அது இந்த உலகத்துல வரல. இடையில இவ்வளவு தூரம் எந்த ஒன்று அந்த விதியை வகுத்ததோ, ஏதோ ஒண்ணு வகுத்து வச்சிருக்கு இல்லையா, அந்த தூரத்தை நிச்சயிச்சிருக்கு இல்லையா, ஒரு சுப்ரீம் நிச்சயித்ததோ அதேதான் எல்லா உயிர்களுக்கும் உள்ளாகவும், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் பல ரகசியங்களையும் பல உண்மைகளையும் ஒரு அட்சய பொக்கிஷமாக வச்சிருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த உலகத்துல தோன்றின ஒவ்வொன்றும், இப்போ ஒரு கருவேப்பிலை இருந்தது, இல்லை ஒரு வேப்பிலை இருந்ததுனாக்க, எல்லா ஜீவனங்களுக்கும் ஒரு உருவமும் இருக்கும், ஒரு குணமும் இருக்கும். ஒரு உருவமும் ஒரு குணமும் நிச்சயமாக இருக்கும். இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வேப்ப மரத்தை பார்த்தாலும், அல்லது வட இந்தியாவுல போய் பார்த்தாலும், அங்கே ஒரு வேப்ப மரம் இருந்தா நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், இதுதான் வேப்ப மரம். அந்த மாதிரி உலகத்துல எந்த மூலையில அந்த வேப்ப மரம் இருந்தாலும் அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இதுதான் வேப்ப மரம். இங்க இருக்கக்கூடிய வேப்ப இலை கசக்கும், எங்கேயோ ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய வேப்ப இலை இனிக்கும். எப்படின்னா நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா வேப்ப இலைன்னா அது கசகத்தான் செய்யும், அது அதனுடைய குணம். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஜீவராசிகள் இருந்தாலும் அதுக்கு ஒரு உருவமும் இருக்கும், ஒரு குணமும் இருக்கும். ஸ்பெசிபிக் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக் கேரக்டர் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு. ஒரு பசுமாடு இங்க இருக்குதுன்னா, அது ஃபாரின்ல ஒரு மாடு இருக்குன்னா, ஜெர்மன்ல ஒரு மாடு இருக்குன்னா, அதுவும் பசுமாடு தான். இங்க உள்ளதும் மேனு தான் கத்தும், அங்க உள்ளதும் மேனு தான் கத்தும். அங்க உள்ளது அந்த பாஷையில கத்தாது, இங்க உள்ளது இந்த பாஷையில கத்தாது. காமனான ஒரு பாஷை, ஒரு குணம், ஒரு உருவம் அதற்கு உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அதுக்கும் உண்டு. அதுதான் இயற்கையினுடைய ஒரு பெரிய ஒரு ஆற்றலும் ஒரு ரகசியமும் ஒழிச்சு வச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த இயற்கை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இதே மாதிரி இதே அம்சத்தோட இந்த பிரபஞ்சத்துல எங்கேயாச்சும் இன்னொரு உலகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் ஒரு மனிதன் இருக்கானா அவனுக்கு இதே மாதிரிதான் எல்லாமே இருக்கும். அப்படி அதுதான் இயற்கையினுடைய ஒரு ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஜீவராசிகளுக்கும் ஒரு உருவத்தையும் குணத்தையும் கொடுத்த இந்த இயற்கை என்ற பேராற்றல், அல்லது இறைவன் என்ற சக்தி, அல்லது கடவுள் என்ற ஒரு பொக்கிஷம், மனிதனுக்கு மட்டும் எந்த ஊர்ல போய் பார்த்தாலும் இதை மனிதன் தெரிஞ்சுக்கலாம். அவன் உயரம் அல்லது குட்டை, அகலம், ஒல்லி, சிவப்பு, கருப்பு, இப்படி எப்படி இருந்தாலும் இது மனித இனம் என்று நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா குணத்தால நாம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. குணத்தை மட்டும் அங்க வேறுபடுத்தி வச்சிருக்கு இல்லையா? அப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த இயற்கையில இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உருவத்தையும் குணத்தையும் ஒரே மாதிரி கொடுத்த அந்த பேராற்றல் மிக்க இந்த இறைவன் மனுஷனுக்கு மட்டும் உருவத்தை ஒரே மாதிரி கொடுத்துட்டு குணத்தை
மாற்றி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அல்லது இயற்கை அல்லது கடவுள் அப்படி ஒரு பாரபட்சம் மிக்க ஒரு சக்தியா? மனிதனுக்கு மட்டும் குணம் வேறையா இருக்கணும், ஒவ்வொருத்தனுக்கும் இடையில குணம் வேறையா இருக்கணும், மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது அந்த மாதிரி பாரபட்சம் படைத்ததா இந்த இயற்கை அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக மனிதனுக்கும் இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை பத்தி நாம சிந்திக்கையில மனிதனுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு குணம் நிச்சயமாக இந்த இயற்கை கொடுத்துருக்கும். அல்ல பாரபட்சமற்றது இயற்கை இல்லையா? நிச்சயமா கொடுத்துருக்கும். ஆனா அது எதுன்னு தான் நமக்கு சரியா புரியல. இத புரிய வைக்க வந்தவர்கள் தான் மகான்கள் அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய குணம் இதுதான்ப்பா, நீ இப்படித்தான் வாழணும், நீ இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை முறையை வகுத்து கொள்ளணும், இந்த முறையில வாழ்ந்தா நீ எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாயோ இந்த உலகத்துல உலகாய விஷயங்கள்ல நீ எப்படி ஈடுபடணும், உனக்கு என்ன மாதிரியான நியதி, ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா? இயற்கையில ஒரு சட்டம் இல்லையா? சூரியனுக்கும் பூமிக்கு இடையில ஒரு தூரத்தை நிச்சயித்து பூமி இவ்வளவு வேகத்துல சுத்தணும், இல்ல சந்திரன் இவ்வளவு வேகத்துல சுத்தணும், இப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டையெல்லாம் செஞ்சு வச்ச அந்த இயற்கை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை, இவ்வளவு பெரிய நுட்பமான ஏற்பாடுகளை செய்து வைத்த அந்த இயற்கை நம்ம வாழ்க்கையில என்னென்ன ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. ஏன் அப்படின்னா அந்த இயற்கையை விட மிகப்பெரிய அரிய ஒரு பொக்கிஷம், ஒரு பெரிய சொத்து இந்த இயற்கையில மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னா மனிதனே. மனிதன் தான் மிகப்பெரிய சொத்து. இயற்கையினுடைய உச்சகட்ட எழுச்சி, உச்சகட்ட நிலை எதுனா மனிதனுடைய எண்ணம், அதாவது மனம். இதுதான் உச்சகட்டமான ஒரு விஷயம், இந்த இயற்கையினுடைய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை படைத்து வைத்த இயற்கை அவ்வளவு விஷயத்தையும் நமக்குள்ள அடக்கமாக இருப்பாக வச்சிருக்கு. ஆனா நமக்கு தெரியல என்பதுதான் உண்மை. அதை எப்படி தெரிந்து கொள்வது, அதை தெரிந்து கொள்வதற்கு எந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளணும், அந்த மாதிரி முயற்சிகள் மேற்கொண்டு தெரிந்து கொண்டு வாழும்போது சாதாரணமா ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நாம ஒரு குடும்பத்தை சார்ந்துதானே நம்ம வாழ்றோம் இல்லையா? குழந்தைகள் இருக்காங்க, கணவன் மனைவி, சொந்த பந்தம், அண்ணன் தங்கச்சி, அப்பா அம்மா, இந்த மாதிரி ஒரு உறவுகளோடு சேர்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. இந்த மாதிரி உறவுகளோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கையில இவ்வளவு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் குழம்பு வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் நறுக்கிறதுக்கும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் இல்லையா? ஒரு சமையல் செய்யறதுக்கும் இந்த விரிந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கிறனாலதான் இப்படியெல்லாம் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இருக்கு என்று சொல்வதற்கு வந்தவர்கள் குரு. அத பல முறையில, பல வடிவங்கள்ல, பல வழிகளில நமக்கு அவங்க தெரிவிக்கிறாங்க. பொதுவா நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம், நிறைய எல்லாருமே இப்போ மொபைல தட்டினோம்னா எல்லா விஷயமும் நமக்கு வந்து சேர்ந்து. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம இல்லத்தை சார்ந்தோம், இல்லறம் என்ற உயர்ந்த பண்பாட்டை சார்ந்தோம், அதற்கு மேல மானுட இயல் என்பதை சார்ந்தோம், அதற்கு மேல இயற்கை இயல் என்பதை சார்ந்தும் நம்ம விரிந்து பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உயிரினம். அதத்தான் என்ன சொன்னாங்கன்னா நாம தெரிஞ்சிருக்கோம், பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சம்பவாமி யுகே யுகே என்று மகாபாரதம். அதுல வியாசர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மனித குலத்துல எப்போ எல்லாம் மனிதனுடைய மனதுல அமைதி குலைஞ்சி துன்பம் மேலோங்குகிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் நான் அவதாரம் எடுக்கிறேன். எது? இயற்கை அவதாரம் எடுக்கிறேன்
எதுக்கு அவதாரம் எடுக்கிறாங்க? இந்த மனிதனுடைய மனதுல இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கி, இந்த மனிதன் மனிதனாக வாழும்போது தான் எடுத்த பிறவியினுடைய அந்த இன்பத்தை முழுசா அனுபவிச்சு அந்த வாழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மனிதனுடைய அல்டிமேட் கோல். ஆனா அப்படி நேரடியாக அவனுக்கு அந்த நிலைக்கு வர முடியல. காரணம் அவன் வந்த வழி. அதனால பல்வேறு விஷயங்கள் அந்த மனிதனுக்குள்ள இருக்கு. அந்த தடைகளை நீக்கி ஒரு புரிதலை கொடுத்து அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கணும் என்பது இறைவன் தாயுள்ளம் கொண்டு என்னவா மாறி வருகின்றான்? சம்பவாமி யுகே யுகே, நான் நெடுந்தோறும் அவதரிக்கின்றேன். அந்த மாதிரி அவதாரங்களை தான் நாம யாருன்னு சொல்றோம்னா குரு என்று சொல்கின்றோம். குரு என்று சொல்கின்றோம். உண்மையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரியான வழிய யாரு காட்ட முடியும் அப்படின்னாக்க, உனக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பெரியவர் சொல்றார், உனக்குள்ள இருக்கக்கூடிய தடைகளை தெரிந்து சென்று அதை நீக்குவதற்கு வழியை சொல்லுவாங்க. வழியை சொன்ன பிறகு அந்த முயற்சியை மேற்கொண்டு அந்த தடைகளை நீக்கி தொடர்ந்து பயணிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாகிறது. அந்த மாதிரி வழியை சொல்லி நம்மளை கைட் பண்றவங்கள குரு என்று நாம சொல்றோம். குரு சாட்சாத் பரபிரம்மம். அப்ப இயற்கை என்ன பண்ணுது? இது எதுக்கு சொல்ல வர்றேன் தெரியுங்களா? இப்ப நாமெல்லாம் ஏதோ ஒரு காரண காரியத்துக்காகவோ ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காகவோ இங்கே நம்ம கூடல. இயற்கை என்ன பண்ணிருக்குனாக்க, நம்மளை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இங்க இணைச்சு வச்சிருக்கு. அப்ப அந்த இணைப்புல என்ன நடக்குது, என்ன நடைபெறும் என்று நம்ம ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? அப்ப நமக்குள்ள எங்க நாம தடைபட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சிந்திக்க அந்த தடைகளை நீக்கும் போது நம்ம பிரசன்ட்ல என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமோ அந்த வாழ்க்கையை இன்னும் நல்ல முறையில வாழ முடியும். அதற்குத்தான் இந்த இயற்கை அந்த ஏற்பாட்டை செய்து வச்சிருக்குது. அதை எல்லாரையும் ஒன்றிணைச்சு அந்த ஏற்பாட்டுல சில கலந்து கொள்ளல் என்ற நிகழ்வை ஒரு குரு மூலம் அதே இயற்கை ஏற்பாடு செய்யுது. எந்த ஒரு இயற்கை மனிதனுடைய மனதுல இருக்கக்கூடிய சங்கடத்தை நீக்கி சமாதானத்தை உருவாக்கி அந்த சமாதானத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வாழக்கூடிய ஒரு சூழலை நமக்குள்ள உருவாக்க எத்தனிக்கிறதோ அதே இயற்கை என்ன பண்ணுது? ஒரு மகான் மூலமாக பல செய்திகளை சொல்கிறது. ஆக மகான் என்பது இயற்கையினுடைய இன்னொரு ஸ்வரூபம். அப்படிப்பட்ட மகான் வேதாத்திரி மகரிஷி. அவர்களுடைய அந்த முயற்சியினுடைய தொடர் விளைவாக நம்மளை வழிநடத்தக்கூடியவர்கள் ஞான ரிஷி ஐயா அவங்க. ஏன்னா நீண்ட காலம் மகரிஷியோட பயணித்த அனுபவம் உண்டு. அதோடு ஞான ரிஷி அவர்களோடு பயணிக்கக்கூடிய அனுபவம் உண்டு. அதனால அவர்களை பற்றிய சரியான புரிதல் தெரியறனால நிச்சயமாக நீங்க வேணா எழுதி வச்சுங்க. ஐயா குறிப்பெடுக்க சொல்லுவார்கள் இல்லைங்களா? என்ன எழுதி வச்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில நாம எல்லாரும் இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில மனசாட்சிப்படி அல்லது நம்ம மனசாட்சிப்படி நான் முழு சமாதானத்தோடு வாழ்றேனா அப்படின்னு நாமளா நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, அல்லது முழு நன்றி உணர்வோட வாழ்றேனா, முழு ஆரோக்கியமாக வாழ்றேனா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேள்வியை கேட்டோம்னா அவங்கவுங்க மனசே அவங்கவுங்களுக்கு அந்த விடைய சொல்லும். சொல்லுவாங்க, இந்த உடல்ல இந்த உயிர் எப்ப சிக்கிச்சோ அப்பையிலேருந்தே என்ன ஆச்சுங்க, சிக்கல் உருவாகிடுச்சு. அந்த சிக்கல் எப்ப தீரும்? அது எப்போ இந்த காலம் தீருகிறதோ அப்பதான் அந்த சிக்கலும் தீரும். அது வரைக்கும் இந்த வாழ்க்கையில சிக்கல் இருக்கும். அந்த சிக்கல்களை கையாள்வது எப்படி என்று தெரிந்து கொண்டு வாழ்ந்தோம்னா நிச்சயமாக அந்த சிக்கலை தவிர்த்து கொண்டு அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லாத அளவுலே நம்மளை நாம என்ன பண்ண முடியும்? ஹேண்டில் பண்ண முடியும். ஹவு டு ஹேண்டில் இட், அதை தெரிந்து கொண்டு நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தோஷமானதாக. இன்னும் பாத்தீங்க அப்படின்னாக்க சொல்லுவாங்க, இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா, முழு சமாதானத்தோடு வாழ்றோமா என்று பார்த்தா
பல நேரங்கள்ல இல்ல என்பதுதான் அதனுடைய விளக்கமாகும். இப்ப சமாதானத்தோட வாழல அப்படின்னாக்கா, அந்த சமாதானம் தொலைந்த இடம் எது? யாருக்கிட்ட நான் தொலைச்சிருக்கேன்? அல்லது எந்த மாதிரி குணத்தால இந்த சமாதானத்தை நான் இழந்தேன் அப்படின்னு நம்மளை சிந்திச்சோம்னாக்க தெரிஞ்சு போயிடும். அதாவது ஒரு விஷயம் என்னப்பா, இந்த மனுஷ மனம் என்ன எதிர்பார்க்குதுனாங்க, இப்ப நாம கணவன் மனைவியாக, குழந்தைகளோட, ஒரு பெற்றோர் ஸ்தானத்துல, இந்த மாதிரி எல்லாம் இணைஞ்சு வாழக்கூடிய இடத்துல இந்த மனசு என்ன எதிர்பார்க்குது அப்படின்னாக்க, ரெக்கக்னைசேஷன், எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. அப்ப அந்த அங்கீகாரம் கிடைக்காத இடத்துல, ஒரு அப்ரோச் கிடைக்காத இடத்துல என்ன நடக்குது அப்படின்னாக்க, நான் எவ்வளவு செய்தும், இந்த இந்த மாதிரி உபகாரங்கள் செய்து, இந்த மாதிரி சிரமப்பட்டு இதெல்லாம் செய்தும் என்னை மதிக்கல, அல்லது அல்லது என்னை சரியான விதத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு இந்த மனசு கவலைப்பட்டு. அது மனதினுடைய இயல்பு. ஏன் அப்படின்னா, இந்த மனித வாழ்க்கைய நாம மனதை கொண்டும் உடலை கொண்டுதான் வாழ்றோம். சந்தோஷம்னாலும் மனம் அல்லது உடல், சங்கடம்னாலும் மனம் அல்லது உடல். இந்த மனதை கொண்டும் உடலை கொண்டும் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி தான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம அனுபவிக்கிறோம். ஆக இந்த அனுபவத்துல நாம அந்த அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு பொருள், ஏதாச்சும் ஒரு பொருள். இப்போ ஒரு அஹ் ஒரு வீட்டுல ஒரு சட்னி அரைக்கணும், ஒரு மிக்சி. இந்த மாதிரி விஞ்ஞானம் என்ன பண்ணுது, நமக்கு நல்ல பல விஷயங்களை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு இல்லையா? நல்ல பல விஷயங்களை கொடுத்து வச்சிருக்கு. ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப், வாழ்க்கை தரத்தை நல்ல முறையில நமக்கு உயர்த்தி வச்சிருக்கு. ஆனா இந்த வாழ்க்கை தரத்துக்காக, இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நம்ம எந்த வழியில எல்லாம் முயற்சிகளை மேற்கொண்டு அதை எப்படி அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளணும், அதுக்கு என்னென்ன மாதிரி தொழில் செய்யணும், பொருளை சேர்க்கணும், இப்படி எல்லாம் சிந்திக்கக்கூடிய நாம அதை முழுசா அனுபவிக்கிறதுக்கும், அந்த அனுபவத்துல சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்கும், நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இந்த மனிதன் விடுகின்ற போது, அந்த சொபஸ்டிகேட்டட் லைஃப் இவனுக்கு முழுசா என்ன பண்றது இல்லை, ஒரு அமைதியையோ சமாதானத்தையோ தர்றதில்ல. மாறாக என்ன பண்ணுதுனாக்க, இருக்கக்கூடிய அமைதியையும் சமாதானத்தையும் முறையாக கையாள தெரியாம போனதுனாக்க சமாதானம் குலைஞ்சு போகுது. அப்போ வாழும் தரத்துலதான் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? வாழ்க்கை தரம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. வாழும் தரத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறனால இந்த வாழ்க்கை கடினமாக தோணுது. இன்னும் இப்போ குடும்பத்துல சரி, உறவுகள்ல சரி, அல்ல எந்த இடத்துலயும் சரி, இந்த மனசு என்ன எதிர்பார்க்குதுனாக்க, நான் நினைச்ச மாதிரி நடக்கணும், நான் நினைச்ச மாதிரி அவங்க செய்யணும், நான் சொல்ற மாதிரி கேட்கணும், இப்படி எல்லாம் மனசு நினைக்கும். இது மனதனுடைய இயல்பு இல்லைங்களா? மனதினுடைய இயல்பு. ஏன் அப்படின்னா, அப்படிதான் நம்ம பழகி வந்திருக்கோம். அப்படிதான் நம்ம நம்மளை பழக்கப்படுத்தியிருக்காங்க. அதனால இது எதிர்பார்ப்பு. ஆனா அது இங்க நடக்காது. ஏன்னா இந்த உலகத்துல 100 கோடி பேர் இருந்தாலும் 100 கோடி பேருக்கும் 100 விதமான மன உணர்வுகள், அவங்கவுங்க ஜெனட்டிக்ஸ், பயாலஜி வேற இல்லையா? அப்போ அந்த மூளைக்குள்ள என்ன ஓடுதோ, அந்த மனசுக்குள்ள என்ன ஓடுதோ அதுதான் அங்க வெளிப்படும். ஆனா இந்த மனசு என்ன நினைக்குது, நான் சொல்ற மாதிரி அங்க நடக்கணும், நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும், நான் நினைக்கிற மாதிரி என் பிள்ளை கேட்கணும், நான் நினைக்கிற மாதிரி என் சம்சாரம் கேட்கணும், நான் சொல்றதுதான் அங்க. அப்படிதான் எல்லாமே இந்த மனசு நினைக்கையில அந்த இடத்துல கிளாஸ் வரும். இன்னொரு உலக உண்மை, அதாவது யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரபஞ்ச உண்மை என்ன அப்படின்னாக்க, இந்த உலகத்துல நாம மனிதனாக தோன்றி வாழ்ந்து வர்றோம். எல்லா உயிரினத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு பர்பஸ் உண்டு. நாம வந்ததுக்கும் ஒரு பர்பஸ் உண்டு. அந்த மாதிரி வர்றப்போ இங்க உறவுகளை நாம சந்திக்கிறோம், உறவுகளோட இணைஞ்சு வாழ்றோம். அந்த மாதிரி இணைஞ்சு வாழையில தான் இந்த மனசு என்ன பண்ணுது, இது மாதிரி எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குது இல்லையா? அதற்கு என்ன பண்ணுது, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு அவங்கள தான் நினைத்த மாதிரி நடப்பதற்கு ஏற்றவாறு மோல்டு பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. அப்படி முயற்சி பண்ணையில அதனுடைய வெளிப்பாடு என்னன்னாக்க, நாம மற்றவர்களை திருத்த முயல்கிறோம் என்ற ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வருது.
அப்படி அந்த முயற்சியில அது நடக்காம போகையில உறவுகளுக்கு இடையில பிணக்கு வருது. இதத்தான் என்ன சொல்றாங்கன்னாக்க, நாம இந்த உலகத்துல மற்றவர்களை திருத்துவதற்காக நாம வரல. ஏன்னா அப்படி திருத்த நாம முயற்சி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக யார் முயற்சிக்கிறாங்களோ அவர்களுடைய நிம்மதி முதல்ல போகும் அப்படின்றாங்க. அங்க மாறலைனாக்க நமக்கு கோவம் வந்துடும் இல்லையா? நம்ம சொல்ற மாதிரி பிள்ளை கேட்கலனாக்க உடனே டெம்பர் ஆகுது மனசு. சரியா? அதுக்குன்னு ஒரு பயாலஜி இருக்கு, அதுக்குன்னு ஒரு புரிதல்ங்கிற நிலை இருக்குது. சிலவங்க புரிஞ்சுக்குவாங்க, சிலவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, சிலவங்களுக்கு திருத்தம் வரும், சிலவங்களுக்கு திருத்தம் வராது. இது இப்படிதான் இருக்கும் என்ற ஒரு உண்மை. அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லைங்களா? புருஷன் எப்படின்னா இப்படிதான், அவருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னா அப்படிதான். இது தவறுன்னு நமக்கு தெரியுது, அந்த பழக்கம் தவறுன்னு தெரியுது, சொல்லலாம். திருத்த முயற்சி பண்ணோம்னாக்க அந்த திருந்தணுங்கிற எண்ணம் அந்த மனிதனுக்கு வரல அப்படின்னாக்க நம்மளுடைய முயற்சி வீண், அங்க சமாதானம் உழையும். அப்போ யாரை திருத்தலாம் அப்படின்னா, நம்மை திருத்துவது என்பதை விட நம்மை இன்னும் மேம்படுத்துவதற்கு நாம முயற்சி செய்யணும் இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு குடும்பத்துல அல்லது நம்ம எல்லா குடும்பங்களாக வாழக்கூடியவங்க இல்லையா? நம்ம எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? ஒரு நிம்மதியை தேடலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்துல உயர்ந்த ஒரு வாழ்க்கை தரத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பலவித தேடல்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த தேடல்ல நம்மங்கிறது சப்ஜெக்ட், நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். எதை தேடுறோமோ அந்த தேடுதலுக்கு உண்டான அந்த வஸ்து இருக்கு இல்லையா? நபரோ பொருளோ செயலோ அல்லது இன்பமோ ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கும், அது ஆப்ஜெக்ட் இல்லையா? இந்த சப்ஜெக்டுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு. இது தேடுது, இது தேடுது, இது தேடப்படும் பொருள். ஆனா இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகல. கனெக்ட் ஆகாதனால இந்த மனசு சங்கடப்படுது, வருத்தப்படுது, வேதனைப்படுது. ஆனா அந்த மாதிரி அதை அடைவதற்கு இந்த ரெண்டுக்கும் இடையில இது வராம இருக்கு. இன்னும் நான் லைஃப்ல செட்டில் ஆகல, இல்ல இந்த நான் ஒரு வீடை இந்த மாதிரி கட்டணும், இன்னும் அதை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு வரல, அதுக்குண்டான பொருளாதாரம் வரல. இந்த மாதிரி பல விதமான கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த ஆப்ஜெக்டுக்கும் இடையில ஏதோ ஒரு கேட் இருக்கு. அந்த கேட்டு தான் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணாம விடுது. ரைட்டுங்களா? அப்போ அந்த கேட்டு எது அப்படின்னு பார்த்து அந்த கேட்டை ஓபன் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டும் சந்திக்கும் போது இது எதை தேடுதோ இந்த சப்ஜெக்ட், அதாவது இந்த சப்ஜெக்ட் நான் எதை தேடுகின்றேனோ அந்த ஒண்ணு என்னையும் தேடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு நல்ல தொழிலை அல்லது நல்ல ஒரு உறவுகளை அல்லது நல்ல ஒரு சூழலை அல்லது நல்ல ஒரு அறிவு நிலை மேம்பாட்டை, நல்ல ஒரு உயர்ந்த ஞானத்தை நான் எதை தேடுறனோ அது என்னையும் நாடி வருவதற்கு தயாராக இருக்குது. ஒரு மனுஷன் எதை தேடினாலும் சரி, அது அவனை நோக்கி வருவதற்கு தயாராக இருக்கு. ஏன் அப்படின்னாக்க இவன் இன்டைரக்டா கனெக்ட் ஆகுறான், நேரடியாக இன்னும் கனெக்ட் ஆகல, அந்த சூழலுக்குள்ள வரல. ஆனா இன்டைரக்ட்ல மன ரீதியாக மனதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டுங்க. மனதிற்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. ஆனா இந்த தேடுறதுக்கும் தேடப்படும் பொருளுக்கும் இடையில ஒரு கேட் இருக்கு இல்லையா? அந்த கேட்டை யார் போட்டு வச்சிருக்காங்கன்னு பெரியவங்க சொல்றாங்கன்னாக்க, எவன் தேடுறானோ அவனே அந்த கேட்டையும் போட்டு வச்சிருக்கான். இதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம்னு சொல்றாங்க. ஒரு எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கான், ஒரு இன்பத்தை, எதையோ ஒண்ணு, ரெண்டுக்கும் இடையில ரெண்டு கனெக்ட் ஆகலனாக்க, கனெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இடையில ஒரு தடை இருக்குல்ல, அந்த தடை இவனுக்குள்ளே இருக்கு, வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஆக அது எதுன்னு பார்த்து நான் எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஒரு சமாதானத்தை கூடிய வாழ்க்கையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேனா, அல்லது பொருள் மட்டுமே என்னுடைய குறிக்கோளா இருக்குதா, அல்லது பொருளும் அருளும் சேர்ந்த குறிக்கோளா இருக்கா, அல்லது நல்ல நட்புறவுகளை நோக்கிய குறிக்கோளாக இருக்கா, ஒரு முழுமையான இந்த வாழ்க்கையை முழுமை அடைவு செய்வதற்குண்டான சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கேனா என்று அவங்கவுங்க சிந்தித்து தெளிவடையணும். அந்த தெளிவடைந்த விதத்துல அவங்க பயணிக்க ஆரம்பிச்சாங்கனாக்க இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கக்கூடிய காலம் வரும்போது அந்த நல்ல தேடுதல், நல்ல அறிமுகங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும். அப்போ அந்த அந்த தேடுதல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஆக அந்த கிளாரிட்டி யாருக்குள்ள வரணும்னா நமக்குள்ளே வரணும். ஆக முதல்ல என்ன சொல்ல வர்றோம்னா, மற்றவர்களை
மற்றவர்கள் திருந்தணும், மற்றவர்களை திருத்த முயற்சி செய்யணும் அப்படிங்கிற நிலையை விட்டுட்டு முதல்ல என்ன திருத்தங்கள் நமக்குள்ள கொண்டு வரணும். சுயம் தனக்கு என்ன நான் திருத்தக்கூடிய, என்ன நான் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வைங்களேன், என்னுடைய சமாதானத்தை நான் எங்க தொலைச்சேன்? ஐயா வாய்ஸ் இல்லைங்கய்யா. வாய்ஸ் இல்ல. வாய்ஸ் கிடைக்கல, மியூட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குது. வாழ்க. இப்படிதான் நம்மளை முதல்ல அடையாளம் காணணுங்க. அப்போ இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, நம்மளை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும், என் பிள்ளை இப்படி, என் கணவர் இப்படி, என் அண்ணன் தம்பி இப்படி, என் சொந்த பந்தம் இப்படி, இது எல்லாத்தையும் சில ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கு. ஆனா தன்னை பற்றி வேறு விதமான ஒரு கருத்து கணிப்புல இருக்கு. உண்மையான நிலைய, நான் யாரு, என்னுடைய திறமை என்ன, என்னுடைய யதார்த்தமான உண்மை என்ன, நான் எப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் எப்படி வாழணும் இப்படின்னு தன்னை சிந்திக்க தவறுகின்ற நேரத்துலதான் இந்த வாழ்க்கை வந்துட்டு தடம் மாறியும் தடுமாற்றத்திற்கும் உள்ளாகுது. ஆக எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு மனிதன் தன்னை எங்க தொலைக்கிறான் தெரியுங்களா? அவனுகிட்டே அவனை தொலைச்சிட்டு அவனுகிட்ட தேடாம வெளியில தேடிட்டு இருக்கான். முல்லா மிகப்பெரிய ஒரு ஞானி. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு இஸ்லாமிய ஞானி. அவர் என்ன பண்றாரு, ஒரு தடவை ஒரு வீதியில ஏதோ தேடிக்கிட்டு இருக்காரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதையை, ஒரு சிலர் கேள்விப்படாம இருப்பீங்க. இந்த மாதிரி எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு இளைஞன் வர்றான், வந்து பார்த்துட்டு இவர் பெரிய ஞானி, ஒரு நல்ல பெரியவர், எதையோ தேடுறாரு போலருக்கு, நாமளும் தேடுவோன்ட்டு அவர்கிட்ட கேட்காமலே சுத்தி தேடிக்கிட்டு சிறிது நேரம் முடிச்சு திருப்பி கேட்கறான், என்ன ஐயா என்ன தேடுறீங்க அப்படின்னு. இல்லப்பா ஒரு ஊசிய தொலைச்சிட்டேன், அதான் தேடி. ஓ ஊசியா? சின்னதா இருக்கும், பெரியவருக்கு கண் பார்வையும் குறைவா இருக்கும்ட்டு இவனும் சேர்ந்து தேடுறான். அப்படி 4-5 பேர் கொஞ்ச நேரம் தேடிக்கிட்டு இவனுக்கு இந்த இடத்துல எல்லாம் இல்லையே ஐயா, எங்க தொலைச்சிங்க அப்படின்னு கேட்கிறான். கேட்கல அவர் சொல்றாரு, அதை நான் வீட்டுக்குள்ள தொலைச்சேன் அப்படிங்கிறாரு. எங்க தொலைச்சாரம்மா? வீட்டுக்குள்ள தொலைச்சேன். அப்பதான் இவனுக்கு, நம்ம இவ்வளவு நேரம் முட்டாள்தனமா தேடிட்டோமா, இவர் முட்டாளா இல்ல நான் முட்டாளான்னு இவனுக்கு டவுட் வந்துட்டு, ஐயா நீங்க வீட்டுக்குள்ள தொலைச்சா வீட்டுல தானே தேடணும், இங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். இங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முல்லா சொன்னார், அவர் பெரிய ஞானி இல்லையா, அவர் சில விஷயங்களை, ஞானிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, குறிப்பால் உணர்த்துவார்கள், செயலால் உணர்த்துவார்கள். சொல்லி புரியல அப்படின்னாக்க செயல் மூலமாகவும் குறிப்பாலும் அவங்க உணர்த்திட்டு போயிடுவாங்க. கேட்டா கேளு, கேட்கலன்னா போ அப்படின்ட்டு அப்படி போயிடுவாங்க. அது மாதிரி நிறைய ஞானிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, சொல்றாரு வீட்டுக்குள்ள தொலைச்சேன். அப்ப வீட்டுக்குள்ள போய் தேட வேண்டியது தானே, ஏன் இங்க தேடிக்கிட்டீங்கன்னு. அப்ப அதுக்கு இவர் சொல்றாரு, வெளிச்சம் இங்க தானேயா இருக்கு, வீட்டுக்குள்ள வெளிச்சம் இல்லையே அப்படின்றாரு. இப்ப இவர் சொன்னது அவனுக்கு புரிஞ்சா புரியலையான்னு தெரியல. இதன் மூலம் அவர் என்ன வர்றாரு அப்படின்னாக்க, இருள் என்ற இடத்துல எதை ஒண்ணு தொலைச்சிட்டோம். இருள் அப்படிங்கிற ஒரு இடத்துல எதை ஒண்ணு தொலைச்சிட்டாரு. ஆனா வெளிச்சம் வெளியில இருக்குன்னு தேடினா தொலைச்ச இடத்துல இல்லையா தேடணும். அப்ப வெளிச்சம் வெளியில இருந்தாலும் தொலைஞ்ச இடத்துல இருள் இருக்கு. ஆனா அந்த இடத்துல நாம கண்டுபிடிக்கணும்னா அந்த இருளை அகற்றினால் போதும். இருளை அகற்றிட்டோம்னா போதும், அங்க தொலைஞ்ச இடத்துல அந்த இடத்துல தேடினா கிடைக்கும். அங்க இருள் இருக்குறங்கிறதுக்காக வெளிச்சமுள்ள இடத்துல போயிட்டு தேடினோம்னா தொலைஞ்ச பொருள் நிச்சயமாக காலம் முழுவதும் தேடினாலும் கிடைக்காது. எங்க தேட வேண்டும்? தேட வேண்டிய இடத்துல தேடணும். தேட வேண்டிய இடத்துல, தொலைஞ்ச இடத்துல இருள் இருந்ததுனாக்க இருளை நீக்குவதற்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணும். அதை செஞ்சா தொலைந்த பொருள் கிடைக்கும். ஆக ஒரு மனிதனுடைய தோஷம்,
நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, உங்களுக்கு இந்த கிரக தோஷம் இருக்குது, உங்களுக்கு சனி தோஷம் இருக்கு, இல்ல ராகு கேது தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இந்த தோஷம்னு நம்மள அப்படியே போட்டு குழப்பி வச்சிருக்காங்க இல்லையா ஒரு சைட்ல, இல்லையா? அது உண்மை இல்லையா? இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய உண்மையான தோஷம் எது அப்படின்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. எங்க கேட்கப்படுதுன்னா, பீஷ்மருங்கிற ஒரு மகா புருஷர், மகாபாரதத்துல வியாசர் சொல்றாரு. அவரு மிகப்பெரிய சிறந்த ஞானி, அறிவாளி, மிகப்பெரிய வீரர், பெரிய தலைமை பண்புக்கு உட்பட்டவர். ஆனா அவர் ஒரு கட்டத்துல வந்து ட்ராப் ஆகுறாரு. ட்ராப் ஆகையில அவர் வந்து கேட்கிறாரு கிருஷ்ணன்ட்ட, என்னுடைய தோஷம்தான் என்ன? நான் இவ்வளவு செஞ்சேன், இவ்வளவு செஞ்சு தர்மத்துல இருந்து க்ஷணமும் நான் விலகாது எவ்வளவுலாம் செஞ்சு நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு என்னுடைய தோஷம்தான் என்ன அப்படின்னு கேட்கையில என்ன சொல்லப்படுதுன்னா, அஞ்ஞானமே அனைத்து தோஷங்களுக்கும் மூலம், உமது தோஷம் அஞ்ஞானம், அதாவது அறியாமை அப்படின்னு சொல்லப்படுது. ஆக நம்ம வாழ்க்கையிலங்க நாம சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கலும், அனைத்து சிக்கலும், இன்னும் சொல்ல போனா இண்டிவிஜுவல் என்ன, அவங்கவுங்க இண்டிவிஜுவல் அவங்கவுங்கள எடுத்துக்கங்க, அவங்கள சரியா புரிஞ்சுக்கலனாவே, அவங்களை பற்றி தெளிவான ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னாவே அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய தோஷமாக இருக்கிறது. அந்த தோஷத்தினுடைய வெளிப்பாடே வாழ்க்கையில அந்தந்த இடத்துல வந்து சேரக்கூடிய நற்காரியங்கள் தடைப்படுவதற்குண்டான காரணம் அவர்களுடைய மனநிலையில இருக்கக்கூடிய இந்த அறியாமை என்ற தோஷமே மூல காரணம். சரி, அதை எப்படி நீக்கிறது? இப்போ ஒரு 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 ரூம் நீங்க தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு அறை, டெய்லி பயன்படுத்தக்கூடிய அறை இல்லையா? டெய்லி பயன்படுத்தக்கூடிய அறை, நீங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு பொருள் ஒரு பீரோ மேலேயே அது மேலேயே வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கூட கரண்ட் போச்சு, கட்டாயி போச்சு, அந்த தொடர்பு கனெக்டிவிட்டி இல்லாம போச்சு இல்லையா? இந்த மாதிரி அங்க வந்து கரண்ட் போச்சு, ஒரு இருட்டாயிடுச்சு, நீங்க இன்னொரு ரூம்ல இருக்கீங்க. வெளிச்சம் இருக்கிறப்ப வந்து விறுவிறுன்னு நீங்க எடுத்த மாதிரி, வெளிச்சம் இல்லாதப்ப வந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஆனா 30 வருஷமா பயன்படுத்துறீங்க அந்த ரூமை, இல்ல 50 வருஷமா, இல்ல தலைமுறையா பயன்படுத்துறாங்க, நல்லா பழக்கப்பட்ட இடம் தான். இருந்தாலும் வெளிச்சம் இல்லாத இடத்துல நான் வெளிச்சம் இருக்கிறப்ப நடக்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. தினசரி நடக்கிற ரோடு தான், திடீர்னு கரண்ட் போச்சு இல்லைன்னா தடை தானே நடக்கிறோம். அந்த மாதிரி அந்த ரூம்ல அந்த பொருளை நம்ம என்ன பண்ண முடியாது, நேரம் வந்து எடுக்க முடியாது. ஏன்? அங்க வெளிச்சம் இல்லை, இருள் சூழ்ந்து. அப்ப அந்த இருளை விளக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெளிச்சத்தை அங்க கொடுக்கணும், அந்த வெளிச்சத்தை ஏற்றணும். அந்த வெளிச்சத்தை ஏற்றணும் அப்படின்னாக்க அந்த வெளிச்சம் என்ன பண்ணும் தெரியுங்களா? நாம தேடி வந்த பொருளை மட்டும் காட்டாது, முதல்ல அந்த இருளை விளக்கும், அந்த இருள் நீங்குறதுதான் விளக்குன்னு சொல்றேன். அந்த இருள் நீங்கும், அத விளக்கும். அது விலகின பிறகு, அந்த இருள் விலகின பிறகு அங்க இருக்கக்கூடிய சூழல் விளங்கும். அப்ப விளங்கிய சூழல்ல நீங்க எந்த பொருளை எடுக்கணுமோ அதை எடுக்கலாம். சரிங்களா? ஆக வெளிச்சம் என்ன செய்கிறது அப்படின்னாக்க இருளை நீக்கி, அதாவது விளக்கி பொருளை விளங்க வைக்கும். ரைட்டுங்களா? அப்ப அந்த பொருளை போயிட்டு நம்ம எடுக்கலாம். அதையும் மீறி இன்னொன்னு செய்யும். அது என்ன செய்யும்னா, நம்ம எடுக்க வந்த பொருளை மட்டும் காட்டாது, எல்லாத்தையும் காட்டும். எப்படி போகணுங்கிற பாதையை காட்டும், வேற என்ன பொருள் இருக்குன்னு காட்டும், எல்லாத்தையுமே காட்டும். அந்த வெளிச்சத்துக்கு அந்த சக்தி உண்டு. இந்த மாதிரி மனிதனுடைய மனசுல அறியாமை என்ற இருள் இருக்கின்ற வரை அவன் வாழ்க்கையில பொண்டாட்டியையும் சரி, பிள்ளையையும் சரி, அண்ணன் தம்பியையும் சரி, அப்பா அம்மாவையும் சரி, யாரையும் விளங்கி கொள்ள முடியாது. அப்ப அந்த இருள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலவிதமான மனநிலைகள்ல இருக்கு. கோபம் என்ற இருளாக இருக்குது, கவலை என்ற இருளாக இருக்குது, காம குரோத லோப மோக மத மாச்சரியம் இப்படிங்கிற
பல வகையான இருளாக அந்த மனிதனுடைய மனதுக்குள்ள இருக்குது. அந்த இருளை நீக்குவதற்கு ஒரு சின்ன வெளிச்சம் கொடுக்குறாங்க ஞான ரிஷி. சமாதானம். அந்த சமாதானம் உருவாக்குறதுக்கு உண்டான வழி, அந்த ஆன்மீகங்கிற ஒரு விளக்க நமக்குள்ள என்ன பண்றாங்க, மெதுவா ஏற்றுறாங்க. நம்ம வேலை என்ன பண்ணணும், அந்த விளக்க வாங்கி நமக்குள்ள அந்த தீபத்தை ஒளிர விட்டோம் அப்படின்னாக்க, நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்ப இந்த தளத்துல எத்தனையோ பேர் இருக்கீங்க, 109 பேரு. இவ்வளவு பேரு நாம எல்லாம் இருக்கோம் இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை, பிரசன்ட் டுடே, இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை, சரிங்களா, பொருளாதார நிலை, தொழில் வளம் இல்லையா, தொழில் வளம், உறவுகளோடு இருக்கக்கூடிய இணக்கம், இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த 31 நாள் நம்மளுடைய மகா யஜ்ஞம் நீங்க எழுதி வச்சுங்க. நான் அடிச்சு சொல்றேன். நான் மகா யஜ்ஞம் முடிகின்ற நேரத்துல, உங்களுக்கு தெரிந்த பயிற்சி முடிகின்ற காலகட்டத்துல, ஒரு 30 நாள், இன்னும் 27 நாள் இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், உடல்நிலையிலையும் சரி, மனநிலையிலையும் சரி, வாழ்க்கை தரத்திலையும் சரி, உறவுகளோட உள்ள இணக்கத்திலையும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்திலையும் சரி, அவர்களுடைய மனநிலையிலையும் சரி, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் சரி, நிச்சயமாக ஒருபடியாவது நம்ம மேல நிச்சயமாக இருக்கும். நீங்க எழுதி வச்சுங்க. சரியா ஃபாலோ பண்ணா போதும். சரியா ஒரு 30 நாள்லயே நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வரைய கூடிய ஒரு பிராக்டிஸை நம்ம மேற்கொண்டோம்னா, நீண்ட நாளைக்கு நம்ம செய்யறப்போ நிச்சயமாக 1 வருஷம் 2 வருஷம் இதுல தொடர்ந்து வரையில வாழ்க்கையில இன்னொரு இடத்துல நல்ல ஒரு உயர்ந்த நிலையில நாம் அனைவரும் நிச்சயமாக இருப்போம். அது உடல் நோயாக இருந்தாலும் சரி, அது தீர்வதற்குண்டான வழியை இந்த இயற்கை வழிவகுத்து கொடுக்கும். நாம போற ரூட் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா போதும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே நம்ம முதல்ல சிந்திச்சோம் இல்லையா, நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோமோ அது நம்மை தேடுது. நல்ல ஆரோக்கியத்தை தேடணும்னா நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு உண்டான இது, அந்த தேடுதல் உண்மையாக இருக்கணும். தேடுதல் உண்மையாக இருக்கணும். கர்ணன் மிகப்பெரிய வில்லாளி இல்லையா? அர்ச்சுனனுக்கு 2 பேரும் ஈக்குவல், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலைச்சவர்கள் அல்ல. ஆனா அர்ச்சுனனுடைய அந்த கர்ணனுடைய அவனுடைய தோஷம் என்ன தெரியுமா? ஏன் அவனால சாதிக்க முடியல அப்படின்னாக்க, அந்த இடத்துல சமர்ப்பணம் இல்லை. ஏதோ ஒன்ன அட்டைன் பண்றதுக்காக இத கலைய கத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? நம்மளுடைய உயிர், நமக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லையா, சக்தி, நம்மளுடைய உயிர், நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய அறிவு, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இது எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து ஞானம் என்று அறியப்படும்னு அதுல சொல்றாங்க. ஆன்மாவினுடைய இன்னொரு சொரூபம் ஞானம். ஞானம் என்றால் அறிவு. தூய ஞானம் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஒளி விளக்காகவே வரும். தொடர்ந்து நம்ம பயணிக்க நம்மளை செம்மப்படுத்த நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய மனதுல சூழ்ந்திருக்கக்கூடிய, அகத்திலே சூழ்ந்திருக்கக்கூடிய பயம், கோபம், அறியாமை, மனக்கஷ்டம் அல்லது பணக்கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, நியாயமான வேண்டுதல்களுக்கு இறைவன் செவி சாய்ப்பான். இன்னொன்னு சொல்றேன், நம்ம ஒரு நல்ல ஒரு ரிஷி கிட்ட கனெக்ட் ஆயிருப்போம், ஞான ரிஷி இல்லைங்களா? அவங்கள்ட்ட வேதாத்திரி மகரிஷி வழி வந்த ஒரு நல்சீடர் கனெக்ட் ஆயிருக்கோம்னாக்க, இது நாம தேடி வரல, இயற்கை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் நிச்சயமாக உண்டு. மீண்டும் நீங்க குறிப்பெடுத்து வச்சுங்க. சரியா ஃபாலோ பண்ணி வந்தோம்னாக்க நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்க மாதிரி இருக்காது. நாளைக்கே நம்மளுடைய மனதுல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் வளத்தை தரக்கூடியதையும், மகிழ்ச்சியை தரக்கூடியதையும், ஆழ்ந்த அன்பை தரக்கூடியதுமான ஒன்றாக இருக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன். நம்ம பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். குறிப்பா ஆன்மீக சாதனைகளை செய்வதற்கு, ஆன்மீக சாதனையில நம்ம மேம்படணும் அப்படின்னா, முதல்ல மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய பிணக்குகள், அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அதை ஏற்றுக்கொண்டு,
அங்க இப்படிதான் இருக்குது, நம்மளுடைய குடும்பம் இப்படிதான், 1000 ரூபாய் தான் வருமானம் இருக்குது, அந்த 1000 ரூபாயில இவ்வளவு சேர்க்கலாம், அந்த 1000 ரூபாயில இவ்வளவு சேர்க்கலாம், இவ்வளோ நம்ம செலவுகளுக்காக வைக்கலாம், இது எதிர்கால திட்டத்துக்காக இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, சிக்கனம், ஒரு சீர்திருத்தம், இந்த 3 ஒரு குடும்பத்துல வர்றப்போ அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே வந்துட்டு இருக்குங்க. நிச்சயமாக வரும். இன்னும் ஒரு சில விஷயம், இப்போ உண்மையில இப்ப நிறைய பேர் இதுல கப்பலா இருப்பீங்க, திருமணம் ஆனவங்க இருப்பீங்க, திருமணம் ஆகாதவங்களும் இருப்பீங்க. இப்ப திருமணம் ஆனவங்க நாமெல்லாம் கலந்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். கணவன் மனைவியாக நீங்க உட்கார்ந்து கணவன் மனைவியாக உட்கார்ந்து, சரி திருமணம் செய்துட்டோம், குழந்தை பிறந்துச்சு, இதை வளர்த்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை சூழலை அமைச்சு கொடுக்கணும், இவங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா நல்லா, இவங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கு, இவங்களுக்கு உண்டான அந்த சூழல்லாம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தம்பதியராக மனம் விட்டு பேசின காலம் இருக்குதான்னு நீங்க பாருங்க. இருக்குதான்னு பாருங்க, இல்லையா? இருக்குதான்னு பாருங்க. இப்போ குழந்தை வந்துருச்சு, இப்போ வந்துட்டாங்க, படிக்க வச்சோம், படிச்சுக்கிட்டு இருக்கு, பீஸை கட்டுறோம், போயிட்டு இருக்கு, அது ஒரு வழி. 2 பேருமா உட்காந்து நம்மளுடைய பிள்ளைக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை, இன்னும் அவளுக்கு எந்த மாதிரியான அறிவுகளை கொடுக்கணும், எந்த மாதிரி அவளுடைய மனப்போக்கு இருக்குது, அவனுடைய மனப்போக்கு, இப்படியெல்லாம் ஒரு 2 பேரும் பரஸ்பரம் ஒரு நட்போடையும் அன்போடையும் கலந்து பேசின காலங்கள் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு பாருங்க. பேசியிருந்தா நல்ல சந்தோஷம், பேசலனாக்க அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழலை 2 பேருமா உட்காந்து பொறுமையா உட்காந்து பேசுங்க. நமக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது, அவங்க சைடு தப்பு இருக்கு, அந்த தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில அவங்க இல்லைங்கிறது இருந்துச்சுன்னா மீண்டும் நம்மளை கொண்டே அங்க நியாயப்படுத்தக்கூடிய அவசியம் இல்லை. அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலத்துல புரிந்து கொள்ளட்டும். அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு நம்ம சரியா இப்படிங்கிற பாதையில நம்ம போக போக போகத்தான் இந்த மன்னித்தல், மறத்தல், சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி நல்ல குணங்கள் வர ஆரம்பிக்கும். அதை விடுத்து இந்த மாதிரி ஒரு எதிர்மறை உணர்வுகளை வைத்துக்கொண்டே வாழ்ந்தோம் அப்படின்னாக்க அந்த எதிர்மறை உணர்வுகளுக்கு ஏற்ற ஒரு நிகழ்வுகள் நம்ம குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வளர்ச்சிங்கிற ஸ்தானத்தை நோக்கி போக முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு வீடும் ஒரு கோயில் மாதிரி இருக்கணும் ஐயா சொல்றாங்க இல்லையா? கோயில் என்ன இருக்கும்? இறைவனும் இறைவியும் இருப்பார். அப்ப வீட்டுல இறைவனும் இறைவியும் யாரு? கணவனும் மனைவியும். இல்வாழ்க்கை துணை இறைவனின் இன்னொரு வடிவங்க. சரிங்களா? அவங்கவுங்க வாழ்க்கை துணை அவரவர்களுக்கு இறைவனின் இன்னொரு வடிவமாக இருக்கக்கூடியவங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லறம் மிகப்பெரிய ஒரு கோயிலுங்க. நமது பண்பாட்டுல இல்லறத்தை பத்தி கொட்டி வச்சிருக்காங்க, அவ்வளவு விஷயம் இருக்குது. ஆனா பயிற்சியில இல்லாம போச்சு. அந்த இல்லறத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்ல ஆரோக்கியமாகவும் அறிவுபூர்வமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மலர்ந்த செந்தாமரை போல இருக்கும். அதுல வரக்கூடிய வாசனை அந்த இல்லத்தை அப்படியே சுகந்தமா வச்சிருக்கோம். தெய்வீகம், பொருள், அருள் எல்லா கடாட்சமும் உருவாகும். சரி, இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேற்கொண்டு நாம கூடுமானவரை நமது மனதை தெளிவாகவும் திறமையாகவும் நுட்பமாகவும் வைத்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் நல்ல வழிகள் இருக்கோ இந்த வழிகள், நம்ம பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், மனைவிக்கு கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அப்பா அம்மாவுக்கு அண்ணன் தம்பிக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதோட எல்லாம் இணங்கி வாழக்கூடிய என்னுடைய மனம் எப்படி இருக்குது, என்னுடைய மனசு இருக்கு இல்லையா? என்னுடைய மனம் எப்படி இருக்கு? அமைதியா இருக்கா, இல்ல ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கா, உள்ள சங்கடத்தோட இருக்கா? அந்த சங்கடத்தோட இருந்தா சபிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மனசு, நமக்கு தெரியாது. அந்த சங்கடமே சாபமாக போகும். அப்ப அந்த சங்கடம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும்னாக்க முதல்ல என்னை நான் புரிஞ்சுக்கணும். என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்ச நேரம் ஒரு அமைதியா உட்கார்ந்து எனக்குள்ள உள்ள தவறுகளை நான் கண்டுபிடிச்சு நான் என்னை திருத்தக்கூடிய பண்பு வந்தா மற்றவர்களை புரிந்து கொள்வது இயல்பாகும். புரிதலே ஞானம். சரிங்களா? மிகப்பெரிய ஒரு இறைத்தன்மைய புரிதல்ங்கிற ஒரு சின்ன விஷயம் மூலமாக நம்ம அதை அடைய முடியும், அதை அனுபவிக்க முடியும். ஆக நமக்குள்ளதான் நம்ம கரெக்ஷனை கொண்டு வரணும். வெளியில நம்ம முயற்சி செஞ்சோம்னா சில இடங்கள்ல வெற்றி அளிக்கும், ஆனா பெரும்பாலும் சங்கடத்தையே அது உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு சமாதானத்தோடு கூடிய ஒரு சூழலை நோக்கி நாம பயணிப்போம். வாழ்க வளமுடன்.